மனைவியை கழட்டி விட்டுட்டு மாமியாரை உஷார் பண்ண மருமகன். கேட்கவே நாராசமாக இருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ சமூக வலைத்தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஆந்திர பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் அக்பர்பூர் பகுதியில் வசிச்சுட்டு வந்த இளைஞர் அவரோட மாமியாரையே திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுது. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவில் அவங்க 2 பேரும் நீதிமன்ற வளாகத்தில் மாலை மாற்றி கொள்வதும், அதுக்கப்புறம் அவங்களோட திருமண சான்றிதழை கையில் வச்சு அவங்க புகைப்படத்துக்கு போஸ் கொடுக்கறதும் பார்க்க முடியுது. இந்த காட்சி தான் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்று வருது. இப்போ இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து கான்பூர் காவல்துறையினரும் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில் அந்த இளைஞர் தன்னோட மனைவியை ஏற்கனவே பிரிந்து விட்டதாகவும் தன்னோட மாமியாரோட நீண்ட காலமாக நெருங்கிய உறவில் இருக்கிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் இந்த சம்பவத்தை பற்றி வர தகவல் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலை அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக யாருமே காவல்துறையில் இதுவரைக்கும் புகார் அளிக்கப்படலை அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சட்ட ரீதியாக தற்போது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக வலைத்தளங்களில் இந்த சம்பவத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் வெளியாயிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தோட அடிப்படை உறவையே இந்த சம்பவம் சதைச்சிடுச்சு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இணையத்தில் நகைச்சுவை மீம்ஸும் விதவிதமாக குவிஞ்சிட்டு வருது. இந்த சம்பவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு கேள்வியும் எழுந்த வண்ணம் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணு ஒரே நேரத்தில் தன்னோட கணவரையும் இழந்திருக்காங்க, அவங்க அம்மா செஞ்ச துரோகத்தினால அம்மாவையும் இழந்திருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் பலரும் அந்த பொண்ணோட மனநிலைமையை குறித்து வருத்தம் தெரிவிச்சிட்டு வராங்க. காதலுக்கு எல்லைகள் கிடையாது அப்படின்னு சிலர் சொன்னாலும் பல கேள்விகளை இந்த விஷயம் உருவாக்கியிருக்கு. இந்த விவகாரம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.